ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரொம்ப சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் வெள்ள அவல். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை முதல்ல பார்த்துருங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அவலை சேர்த்துருங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு அரை கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த வெல்லத்தை அதுல சேர்த்துருங்க. இந்த வெல்லம் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். லைட்டா கெட்டிப்பட்டதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஊற வச்ச அவலை சேர்த்துருங்க. தண்ணி இருந்தா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க. மிதமான தீயில வச்சு கிளறுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டிப்பட்டுரும். அப்புறம் தேங்காய் துருவல் 1-2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் வெள்ள அவல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.